கஷ்டமா இருக்கு, சாப்பிட்டு பாரு அப்படின்னா சாப்பிட வச்சு ஆளை படுக்க வச்சுட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே மனுஷனால் பாவம் உண்டானுங்க. அந்த பாவத்தினால் எல்லாமே மரணம் பிறப்பித்தது. அல்லேலூயா. அதனால தான் நம்மளுக்கு இல்லை மரணம். அல்லேலூயா. ஆசையை பேசுவான் பிசாசு, ஆசையை காமிப்பான். கர்த்தரை விட்டுட்டு எதுக்காக நீ ஆசைப்பட்டினா குழந்தை கட்டிடுவான் பிசாசு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்ற பாருங்க. ஆமே, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனை யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அப்பவே சொல்லிட்டாரு பாருங்க. பிசாசு ஒரு இடத்துக்கு வர்றானாவே கவனம் வைக்கிறான்னு அர்த்தம். நல்லா பாத்துக்க. அல்லேலூயா. ஆமே, உன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறானா அவனுடைய அபிஷேகம் அவ்வளவு பெருசுன்னு அர்த்தம். கவனம் வைக்கிறான் அவன் அபிஷேகத்தின் மேல. அதை எடுக்கிறதுக்கு தான் உள்ளார வந்திருக்கான். பலவான முந்தி கட்டிக்க அப்படிங்கிறாரு, பலவான துரத்தி விட்டுரு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதனால சொல்றாரு கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனை யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் எப்படிப்பட்டவனா? உண்மையானவன், நேர்மையானவன், பரிசுத்தமானவன், கடவுளுக்கு பயப்படுறவன். அதான் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்து. ஆமே, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அவன் மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதிநிதிமான் யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு. நீ அத்தனை சொத்து சொகம் 7000 ஒட்டகம் 7000 ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமா தான் இருப்பான். ஆண்டவர் அந்த பாருங்க, ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு பிசாசு எப்படி எல்லாம் உள்ளார போடுறான் பாருங்க. அல்லேலூயா. ஆமே, விருதாவா நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு இல்லாம உன் உயிரை, உன் பொருளை, ஆமே, உன் வீட்டில் உள்ள ஓட்ட சட்டியை கூட இருக்க முடியாதுங்கிற. உன் வீட்டுல கிடக்கிற ஆமே அந்த கறி, ஆமே, அடுப்பு எரிஞ்சு அந்த கறி கிடக்குற அந்த கறியை கூட டச் பண்ண முடியாது, அந்த சாம்பலை கூட டச் பண்ண முடியாது பிசாசு, தேவனுடைய பர்மிஷன் இல்லாம. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அநேக உயிர்கள் நீங்க பறி போய்கிட்டு இருக்க காரணம் தேவனுடைய ஆமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஆவியானவர் இல்லை, தேவனுடைய நட்பு இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லை, பொதுவுல வசனம் இல்லைங்க, ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தா வெளிப்படுத்தும், நாளைக்கு இது நடக்குமா இது நடக்குமா அதுப்பா இதுப்பா இதுப்பாட்டு. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. அதனால சொல்றேன், ஆமே, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அவனை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, அவனை எனி டைம் ஜெபிக்க அவனுக்கு அந்த ஜெப உணர்வை கொடுக்குறீங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறீங்க, அவனை காலையில தட்டி எழுப்பி விடுறீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நாம தான் உருவாக்கணும். ஆமே, அல்லேலூயா. சகையை என்ன செஞ்சான்? அவன் தான் உருவாக்கினான். காட்டுத்தீ மரத்துல மேல ஏறி அவன் தான் உருவாக்கினான். இயேசு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் தான் முன்னாடி ஓடி போய் ஏறினான். முந்திக்கணும், பந்திக்கு முந்திக்கிற மாதிரி ஜெபத்துக்கு முந்திக்க அப்படிங்கிற. அல்லேலூயா. பந்திக்கு முந்தினா கூட அந்த சாப்பாடு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செரிச்சிடும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு. அந்த சாப்பாடு 2 மணி நேரத்துல செரிச்சிடும். ஆனா இந்த சாப்பாடு செரிக்கவே செரிக்கிறது. ஆமே, இந்த தண்ணியை குடிச்சினா தாகமே எடுக்காதுங்கிற கருத்து. அல்லேலூயா. ஆமே, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டான். ஆமே, ஊரே அவன் தான் பெரிய பணக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஆமே, அந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க. ஆமே, அவனுக்கு பாருங்க, ஆனாலும் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவினால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கலாம் பாரும் என்றார். ஆமே. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆமே எல்லா தீமையான காரியங்களும் பிசாசின் கையில இருக்குங்கிறது. பிசாசுடைய கையில் இருக்கு தீமையான காரியங்கள். அதை சொல்ற பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது. பாத்தீங்களா, எங்க அவனுக்கு உண்டான எல்லாம். அப்ப இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு, பொருள், நகை, பணம், அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இருக்கு. அப்ப நீ ஜோமணி என்ன கேட்கறியோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னா போயிட்டு பேங்க்ல உட்காந்துக்க கூடாது. வீட்டை தருவார்னா தருவார், வெயிட் பண்ணு. அல்லேலூயா. அது எப்படியாம இலவச வீடா கூட வரும், இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில உனக்கு வரும், இல்லாட்டி அதுக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் கொடுப்பார். வீடு ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னா போயிட்டு பேங்க்ல உட்காந்துக்க கூடாது. பேங்க்ல உட்காந்துட்டு ஆமே அங்க போயிட்டு என்ன செய்ய, எவ்வளவு வட்டி மாசம் எவ்வளவு கட்டணும் அவ்வளவு கட்டணும், கொடுக்கும்போது கொடுக்கணும். நான் இப்ப இருக்கிற அந்த வீட்டு கூட
ஆண்டவரே உங்க ஆலயத்தை நான் பார்த்தா போதும், வீடெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவர், நீங்க கொடுத்தீங்கனாலும் ஓகே ஆண்டவர் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 1,80,000 கட்ட சொன்னாங்க. அந்த சமயத்துல கரெக்டா அந்த பணம் இருந்துச்சு. கட்டினாலும் வீட்டை வாங்கி சொந்த வீட்டை வாங்கிட்டோம். சின்ன வீடு தான். சொந்தக்காரங்க வந்தா என்ன வயசு, தங்குறது கூட இடம் இல்லை, நான் படுக்கிறது கூட இல்லை, உனக்கோசரம் நான் வீடு கட்டல, எனக்கு என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு தான் வீடு வாங்கியிருக்கேன், உனக்கெல்லாம் நான் வீடு கட்டல. வந்தீங்கன்னா வந்துட்டு இருந்து 1 மணி நேரம் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற. ஆமா, இப்போ நான் 2 பெட்ரூம் 4 பெட்ரூம் பெரிய பெட்ரூம் சொந்தக்காரங்களா வந்தா தங்குவாங்களே பிடிப்பாங்க, கடவுளே நீ தான் கிடக்கணும். முதல்ல நம்மளுடைய புத்தியை தீட்டுதுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்ப உலக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணினா இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், இந்த கடன் தொல்லை, தேவையெல்லாம் விரைச்சலோட வரவே வராது. நல்லா தெரிஞ்சுக்க. ஆமே, நம்மளுக்கு என்னது கையில கட்டப்படாத, ஆமே மணல் செங்கல் ஜல்லி வச்சு கட்டப்படாத ஆவியினால கட்டப்பட்ட ஒரு வீடு இருக்கு அங்க பரலோகத்துல. அதுக்கு வீடு இல்லாம இருக்க ஆண்டவர், உனக்கு வீடு தேவைதான். ஆமே, தேவையான நேரத்தில் சந்திப்பா, அது வரைக்கும் கர்த்தருக்கு காத்து, கர்த்தருக்கு காத்து. எந்த வேலையும் எந்த ஒரு காரியமோ, ஆமே இப்ப வேலை கிடைக்கல புலம்பிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு காத்து கண்டிப்பா கொடுக்கும். ஆமே, உள்ள சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு, ஆவியில ஆவியில ஜோமன். ஆமே, கர்த்தருக்கு காத்து, அவங்க தான் புது பலன் அடைவாங்க. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவங்க அதை சொல்றாங்க. ஆமே, கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்குது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாத அப்படின்னு. அவன் மேல மட்டும் கையை நீட்டிடாத அப்படின்னா அவன் உயிர் எடுக்காத அப்படின்னு. ஆமே, அப்போ உயிர் எடுக்கிறதுக்கு சாத்தானுக்கு பர்மிஷன் ஆண்டவர் கொடுக்கல. ஆமே, அப்ப இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள் வழியா ஆமே நீங்க நடக்கலாம். அந்த உபத்திரவங்களை அதை தாண்டி போகிற அந்த போக்கை உண்டு கொண்டு வா. திராணிக்கு மேலாக கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. எப்படியே உயிர் போற அளவுக்குள்ள சோதனை இருக்காது. அந்த சோதனையில ஆண்டவர் பட்டுட்டார். உயிர் போயிட்டு மறுபடியும் வந்துருச்சு அந்த உயிர். அல்லேலூயா. அந்த உயிர் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி சத்திய வசனமா பேசிக்கிட்டு ஆவியா பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமே. முதல்ல என்ன காரியங்கள் ஆண்டவர் எப்படி எதற்காக எந்த காரியத்துக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கார், அந்த காரியத்தில் எப்படி நம்ம தெளிவடைஞ்சுக்கணும், எப்படி உயிர் பேச்சுக்கணும். ஆமே, அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமே, அத பாருங்க, அதுலயே பாருங்க யோபு 2:5-6 சொன்னா பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளையும் அவன் மாம்சத்தையும் தொடுகிறார், அப்பொழுது அவன் முகத்துக்கு நேரே தூசிக்கான பாரும். அவன் எலும்புகளையும் மாம்சத்தையும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யலாம்? ஐயோ எலும்பு வலிக்குது, நடக்க முடியல, கை வலிக்குது, சதை வலிக்குது, இந்த இடத்துல குத்துது, இந்த இடத்துல கொடையுது, இதெல்லாம் சரீரம். அல்லது இந்த சரீரத்துல செக்க வச்சுதான் பிசாசு தேவனை தூசிக்க முடியாது சொல்ல பாருங்க. ஆமே ஆமே. அப்பொழுது சாத்தானை நோக்கி அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. அப்ப இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணுமா? யார் கையில் இருக்கிறான்? பிசாசு. இதோ உலகத்தின் அதிபதி, உலகத்துக்கு ராஜா அவன் தான். ஆமே, அந்த ராஜாவெல்லாம் பூஜா வாங்கிட்டாரு. எப்ப சிறுவையில் ஏறினாலும் அப்பயே அவன் என்ன செஞ்சான்? ராஜாவெல்லாம் டம்மி பீஸ் ஆக்கி இருக்காரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம். அப்ப இந்த உலகம் உபத்திரம் அப்படின்னா பிசாசு கையில இந்த உலகம் இருக்கு. ஆமே, அந்த உபத்திரத்தை நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற. ஆமே, அந்த ஜெயிச்சு அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்து அதாவது சொல்றாரு. அப்படி சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நோய் இருந்தா கவலைப்படாது, நோய் இருந்தா கர்த்தரை தூசிக்காது. ஏன் ஆண்டவரே இந்த சுகர் வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த வயிற்று வலி வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த தலைவலி வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த நெஞ்சு வலி வந்துச்சு, எல்லாம் வரட்டும். ஆமே, ஏன்னா உலகத்துக்குள்ள இருக்கிற நீ ஒன்றும் கடவுள் கிடையாது, நீ சாதாரண மனுஷன். அந்த மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நோயை துரத்திடு அப்படிங்கிற. அல்லேலூயா. கையிலேயே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கையிலேயே அதிகாரத்தை வச்சு அவனை துரத்தி விடுறதை விட்டுட்டு அதை வச்சு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வெண்ணெய் உருகுமா, அது நெய்யாகுமா அப்படின்ட்டு நீ பேசினீங்கன்னா, நீ செயல்படுத்தினா தான் அதை ஆக்க முடியும், அதை உருவாக்க முடியும்.
அல்லேலூயா. ஆமென் ஆமென். தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கிற அவனை வாதித்தான். என்ன பண்ணானா, போட்டு நொறுக்கு நொறுக்கிறான். அத்தட்ட பர்மிஷன் கேட்டு நொறுக்கிறான். அல்லேலூயா. சில போராட்டங்கள் தேவன் பர்மிஷன் இல்லாம பிசாசு நம்மளை தொடவே முடியாது. நம்ம உயிர் போகாத அந்த போராட்டத்தில் அப்படிங்கிற சிம்பிளா சொல்லுங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையில உங்க உயிர் வந்து போயிடாது. அந்த உயிர் போறதுக்கு வழி நான் பர்மிஷன் கொடுத்தாதான். உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்னுடைய கரத்துல இருக்கு அப்படிங்கிறது. அப்ப என்ன மீறி உன்னை தூக்க முடியாது அப்படிங்கிறது. என்ன மீறி பிசாசு உன்னை தொட முடியாதுங்க. இந்த ஜமாத்தோட ஜல்லித்தனமான பிரச்சனைக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காது அப்படிங்கிறது. அல்லேலூயா. இப்ப வர்றதெல்லாம் அப்படியே போயிடும். மழை போல பாக்குறல்ல, பெருசா காட்டுறான்ல, அதெல்லாம் வந்து பனி போல ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படியே உருகி போயிடும். அல்லேலூயா. அதான் சொல்ற பாருங்க. ஆனால் அவனால வந்து என்னது, இந்த ஆண்டவருடைய அதிகாரத்தை, இந்த வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது சாத்தானால். அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை போதிக்கிற வரம், அதை பிரசங்கிக்கிற வரம், அதை உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானுடைய வல்லமை, இதெல்லாம் அந்த வசனத்துல ஆவியில தான் இருக்கு. அல்லேலூயா. இது சாத்தானுக்கு தெரியாது. அதனால கேனத்தனமா ஏதாவது பண்ணி விட்டு சிக்கிக்கிறான். அவன் நம்மளுக்கு செக் வைக்கிறான்ட்டு ஏதாவது அது எதுலயே கொண்டு போய் தள்ளி விட நினைப்பான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த தள்ளி விடத்துல இருந்தே தூக்குவார். ஆரம்ப அற்பமா இருப்பான். முடிவு பாத்தீங்கன்னா ஜெக ஜோதியா இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில். அப்படி பண்ணி விட்டுருவார் கர்த்தர். அவன் முடிஞ்சிருச்சு நினைப்பான். ஆனா கர்த்தர் முடிவிலே துவக்கமா இருப்பான். அல்லேலூயா. அதான் சொல்றேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:7 பாருங்க. பக்கம் வந்து 228. 1 கொரிந்தியர் 2:7 சொல்றாரு பாருங்க. நமக்கோ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்ததும் மறைக்கப்பட்டதுமா இந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அல்லேலூயா. உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே தேவன் நம்மை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்துல சில காரியங்களை படைத்து அது லைவா ஆக்ஷன் பண்றதுக்கு அலைய விட்டுருக்கிறார், வைத்திருக்கிறார். உனக்கு சில நன்மைகள் நடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கார். என்னது? உலகம் உண்டாக மகிமைக்காக ஏற்படுத்தினேன். யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமைக்காக. இந்த வல்லமை வரல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டார். என்னை விசுவாசிக்க என்னை காட்டிலும் பெரிய காரியம் செய்வேன்னா, இனிமே நான் கடவுள் பா, எனக்கு மகிமையெல்லாம் தேவை. ஆல்ரெடி நானே கடவுள், என் பேரே மகிமை தான். அந்த மகிமையை உனக்கு வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற அந்த மகிமையை நீ அனுபவிக்கணும். அந்த மகிமை உன்னை கேவலமா பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை மகிமைப்படுத்துற அப்படிங்கிற உன் பேரை பெருமைப்படுத்துங்கிறது. அதான் சொல்றாரு. மகிழ்ப்பாக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்ப என்னத்தை பேசுறாங்களா? அப்போஸ்தலர் பவுல், பேதுருலாம் தேவ ஞானத்தை பேசுறாங்க. மறைக்கப்பட்டிருக்கு, பிசாசு மறைச்சு வச்சிருக்காங்க. நீ இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்வாய், நீ அற்புத சக்தியை கர்த்தர் படைச்சிருக்கிறார். உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே நீ உன்னுடைய படைப்பே இதுதான். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை இந்த உலகத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் மந்திரிகளுக்கு முன்னாடி செய்வ. உலகத்துல எல்லா தேசங்களுக்கும் போயிட்டு மரித்தோர்லாம் உயிரோடு எழுப்புவ. உன் ஊர்லயும் எழுப்புவ. உன் வீட்லயும் எழுப்புவ. அப்ப தேவனுடைய வல்லமையை இந்த உலகமே பார்த்தோம். பெரிய பெரிய அற்புதங்கள் தான் உலகத்துல இயேசு யாருன்னு நம்ம காட்ட முடியும். எலியா அப்படியே என்ன செஞ்சான்? பாகாலுக்கு அப்படியே 450 பாகால் ஒத்தாளு நின்று கர்த்தரே தேவன் ஒத்தாளு காமிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி வல்லமை வரங்கள்லாம் இல்ல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு எல்லாம் சும்மா 1-2 தான். ஆனா உனக்கு எல்லாமே என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லுகிற. அப்படி என்னை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் முக்கியம். விசுவாசம், அந்த விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு தான் உலகத்துக்குள்ள கொண்டு போய் உன்னை பகையாளியாக்கி வைக்கும். ஆண்டவருக்கு பிரிக்கிறதுக்கு தான் உலகத்துல கொண்டு போய் பெரிய பகையாளியாக்கி வைக்கும். இல்லையா? இந்த பிரசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கணும், உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க. எழுதியிருக்க தமிழ் அன்புகளுக்கு ஆயத்தம் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் அவர்கள் மனசுடைய இறுதியிலே தோன்றவும் இல்லை. என்ன எழுதியிருக்கிறபடி
தேவன் தம்மை அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணல, கண் காணவும் இல்லை. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணத யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் அதை கண்டே பிடிக்க முடியாது. உனக்கு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் தெரியாம இருந்தா இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமே. அது உலக கண்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு தெரியாது, அது பிசாசுக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்ப நான் பேசும்பொழுது பிசாசு தெரிஞ்சுக்கிட்டாதான். அவனுக்கு வந்துங்க நம்ம மனசுலாம் தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆமே. அல்லேலூயா. அவனுக்கு அது எந்த காரியமும் தெரியாது. அவனுக்கு அந்த மாதிரி வெளிப்பாட்டின் வரங்கள்லாம் இல்ல. இந்த சத்திய வசனத்தை ஆமே ஆழமா தியானிக்கிற மாதிரி எல்லாம் அவனுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அவன் வந்து தீமை செய்யறது அவனுடைய எண்ணமே, அழிக்கிறது அவனுடைய எண்ணமே, நல்லது செய்யறதுக்காக சத்தியம் 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 அப்படிங்கிறது. அதை அறிஞ்சீங்கன்னா அது உங்களை அறிஞ்சிக்கும். இதை தூக்குனீங்கன்னா ஆமே அது உங்களை தூக்கிடும் அப்படிங்கிறது. இதை உயர்த்தினீங்கன்னா உன் வாழ்க்கை உயர்த்துடும் அப்படிங்கிறது. அதனால சொல்றது ஆமே அன்பு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும், அவைகள் மனுஷனுடைய இறுதி தோன்றவும் இல்லை. உனக்கு வச்சிருக்கிறது ஆமே எவனுக்குமே தெரியாது அப்படின்ட்டு, அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறது. ஆமே அதை இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு பேசுறேன், உனக்கு என்னென்ன வச்சிருக்கிறேன்னு பேசுறேன். ஆமே ஆமே. மனுஷனுடைய ஆவியை என்று மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களே அறிவான். மனுஷனுடைய ஆவி. இப்ப மனுஷனுடைய ஆவினா ஆமே இவன் இந்த கலரா இருக்கான், இந்த சட்டை போட்டிருக்கான், இந்த வேலை செய்யலாம், இவனுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கு. ஆமே அந்த ஆவியை வச்சு அவனுடைய நடைமுறையை வச்சு அவன் குடும்பத்தை வச்சு கண்ணை பார்க்கறத வச்சு சொல்லும். ஆனா இந்த ஆவியானவர் எப்படி பேசுறாரு பாருங்க. மனுஷனுக்குரிய அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை இன்றி ஒருவனும் தேவனுக்குரிய அறிய மாட்டான். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவனுக்குரியதை அறிஞ்சிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஆமே உலக ஆவிதான். அது என்ன சொல்லும்? அவ்வளவுதான், இந்த பிரச்சனையில முடிஞ்சுக்குவ. ஆமே இந்த பிரச்சனையில அவ்வளவுதான், நீ காலி. ஆமே இப்படியே சொல்லி சொல்லி அநேகர் இன்னைக்கு என்ன செஞ்சா புளியில போட்டு வச்சுட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு ஆமே தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவர்களே அறிய மாட்டான். அப்ப தேவ ஆவியான உள்ளத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆமே A to Z. அல்லேலூயா. ஒண்ணுல இருந்து ஆமே கோடி வரைக்கும் ஆமே நீ சக்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற. 100க்கு 100 இல்ல, கோடி மடங்கு சக்சஸ். அல்லேலூயா. ஆமே அதான் சொல்ற தேவனுக்குரியவர்களே அறிய மாட்டான். அப்போ உலக ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வெளிப்பாட்டை அறிஞ்சிக்க முடியாது. நிறைய காரியங்கள் சக்சஸ் பண்ண முடியாம இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் தோற்று போறதுக்கு காரணம் ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ற எல்லாமே இருக்கு. அந்த வெளிப்பாடு ஆவிக்குரிய வெளிப்பாடு வேணும்னு கேட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே அவன் மனசுல அவன் இருதயத்துல என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன எனக்கு என்ன குடிப்பறிக்கணும்னு நினைக்கிறான். ஆமே அப்படி எல்லாம் ஒருத்தர் நினைச்சானா நீ சொல்லிட்டீன்னு வச்சுக்க, நேருக்கு நேரம் நான் சொல்றேன்ல. இப்ப ஏன் எனக்கு குடி வெட்டணும்னா வரலாம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்ட்டு 3 வருஷம் கழிச்சு நான் இப்ப சொல்றேன். இப்பயே நடக்கிறது இப்பயே சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த தேவ ஞானம் தான். அத ஒரு வருஷம் மனுஷனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உனக்கு முன்னாடி உள்ள எதிரி என்ன நினைக்கிறான்ட்டு ஆமே அவன் இருதயத்துள்ளத அப்படியே உனக்கு வெளிப்படுத்திடுவார். இதுதான் தேவ ஆவியானவர். இந்த ஆவி இருந்துச்சுன்னா நீ எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண. உன் எதிரி எல்லாம் அப்படியே பந்தாடலாம், ஃபுட்பால் மாதிரி உதைக்கலாம். அப்படியே நீ அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு நீ சொன்னீன்னு வச்சுக்க, அவன் என்ன செய்ய அப்படியே ஐயோ அப்படின்னு என்ன செய்வான். அவங்ககிட்ட மட்டும் வேலையே வச்சுக்காதா, நீ முன்னாடி போய் இன்னொன்னே உன்னை அப்படியே A to Z அப்படி சொல்லிடுவான். உன் ஜாதகமே அவன் கையில் இருக்கு அப்படின்றான். அப்ப எவனா பிரச்சனைக்கு வருவானா அவங்க கிட்ட? அப்ப இந்த தேவ ஆவியானவர்களால தான் அத்தனை பிரச்சனையும் நம்மளுக்கு சிம்பிளா சொல்றாரு. ஆமே ஆவியானவர் உள்ள வச்சு. அல்லேலூயா. ஆமே நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறிவுறுத்தி தேவனிடத்தில் பிறக்கிற ஆவியை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஆவியா? தேவனிடத்தில் வருகிற தேவாவியை பெற்றிருக்கிறோம். உலக ஆவி என்ன பேசுறது, அவன் என்ன பேசுறான், வாயை பராக் பாத்துக்கிட்ட உங்ககிட்ட உள்ளதை புடுங்கி 100 பேர்த்திட்ட பறக்குண்டு போயிருவோம். அதனால சொல்றேன் அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களை யார் கூட பேசுறாங்க?